இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் வெளிநாடுகளுக்கு உதவி நிதியை ஒதுக்குவது வழக்கம். அந்த வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த தன்னுடைய 9வது பட்ஜெட்டிலும் இந்த உதவி நிதி ஒதுக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக வெளியுறவு அமைச்சகத்திற்கு இந்த பட்ஜெட்டில் 22,118 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் ரூபாய் 20,516 கோடியை விட சற்று அதிகம். குறிப்பாக பூட்டான், நேபாளம், இலங்கை, மாலத்தீவு, ஆப்கானிஸ்தான், மியான்மர் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் பூட்டான் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. பூட்டானுக்கு 2,289 கோடியும், நேபாளத்திற்கு 800 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு 400 கோடி, மாலத்தீவுக்கான நிதி 8% குறைக்கப்பட்டு 550 கோடியாக உள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு 150 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மியான்மருக்கு 300 கோடியும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 225 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் வங்கதேசத்திற்கான உதவி நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கே இந்துக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வரும் நிலையில் அதனை தடுக்காமல் இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் வங்கதேசத்திற்கான நிதி பாதியாக குறைத்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆண்டுக்கு 120 கோடி வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 60 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 120 கோடியில் பதற்றமான சூழல் காரணமாக 34.48 கோடி மட்டுமே செலவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஈரானில் உள்ள சாபகார் துறைமுக திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை இந்தியா இந்த பட்ஜெட்டில் 0 குறைத்துள்ளது. கடந்த ஆண்டு இதற்கு 400 கோடி ஒதுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் புதிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் ஈரானுடனான வர்த்தக தடைகள் தொடர்பான கவலைகளே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளை இணைக்கும் மிக முக்கியமான திட்டமாக இது இருந்தாலும் தற்போதைய அமெரிக்க அரசியல் சூழல் இதற்கு தடையாக உள்ளது. பட்ஜெட்டில் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கான நிதி குறைப்பு இந்தியாவின் புதிய வெளியுறவு கொள்கை மாற்றத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது.